ತಮಿಳುನಾಡು ವಿಧಾನಸಭೆಯಲ್ಲಿ ವಿಜಯ್ ಬಹುಮತ ಸಾಬೀತು ಪ್ರಕ್ರಿಯೆ ಆರಂಭ ಆಗಿದೆ. ಡಿಎಂಕೆ ಮತ್ತು ಪಳನಿಸ್ವಾಮಿ ಬೆಂಬಲಿಗ ಶಾಸಕರು ಪದತ್ಯಾಗ ಮಾಡಿದ್ದಾರೆ. ವಿಜಯ್ ಬಹುಮತ ಸಾಬೀತು ಪ್ರಕ್ರಿಯೆ ಇನ್ನಷ್ಟು ಸುಲಭವಾಗಿದೆ. ಪಿಎಂಕೆಯ 4 ಮಂದಿ, ಬಿಜೆಪಿಯ 1 ಶಾಸಕರು ಸದ್ಯ ಹೊರ ನಡೆದಿದ್ದಾರೆ ವಿಧಾನಸಭೆಯಿಂದ. ಅಲ್ಲಿಗೆ ಬಹುಮತ ಸಾಬೀತು ಮಾಡೋದು ಅತ್ಯಂತ ಸುಲಭವಾಗಿದೆ ವಿಜಯ್ ಪಾಲಿಗೆ. ಈಗ ಅಪ್ಡೇಟ್ ಸಿಗ್ತಾ ಇದೆ. 150ಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಶಾಸಕರ ಬೆಂಬಲದೊಂದಿಗೆ ಬಹುಮತ ಸಾಬೀತು ಮಾಡಿದ್ದಾರೆ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ವಿಜಯ್ ಜೋಸೆಫ್. 144 ಶಾಸಕರ ಬೆಂಬಲದೊಂದಿಗೆ ಬಹುಮತ ಸಾಬೀತು ಮಾಡಿದ್ದಾರೆ. ವಿಜಯ್ ಅವರಿಗೆ ಸಾಧಕವಾಗಿತ್ತು ಎಲ್ಲವೂ ಕೂಡ. ಪಟ್ಟಾಳಿ ಮಕ್ಕಳ್ ಕಚ್ಚಿಯ 4 ಮಂದಿ, ಬಿಜೆಪಿಯ 1 ಪದತ್ಯಾಗ ಮಾಡಿದ್ರು. ವಿಶ್ವಾಸಮತ ಸಾಬೀತು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸುಲಭ ಆಯಿತು ವಿಜಯ್ ಅವರಿಗೆ. ಎನ್ಡಿಎ ಜೊತೆ ಗುರುತಿಸಿಕೊಂಡಿರುವಂತಹ ಪಿಎಂಕೆ ಮತ್ತು ಬಿಜೆಪಿಯ ಶಾಸಕರು ವಿಶ್ವಾಸಮತ ಪ್ರಕ್ರಿಯೆಯಿಂದ ದೂರ ನಿಂತರು. ಸುಲಭವಾಗಿ ಬಹುಮತ ಸಾಬೀತು ಮಾಡಿದ್ದಾರೆ ವಿಜಯ್. ಸರ್ಕಾರ ರಚನೆಗೆ ಒದ್ದಾಡಬೇಕಾಯಿತು, ಬಹುಮತ ಸಾಬೀತು ಮಾಡೋದು ಸುಲಭವಾಗಿದೆ. ಬದಲಾದ ರಾಜಕೀಯ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ವಿಜಯ್ ಅವರಿಗೆ ಸಾಧಕವಾಗಿತ್ತು. ಅಲ್ಲಿನ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನು ಬದಲಾವಣೆಯಾಗಿತ್ತು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ, ಅಣ್ಣಾ ಡಿಎಂಕೆ ವಿಭಜನೆಯಾಯಿತು. 30 ಜನ ಶಾಸಕರು ಒಂದು ಕಡೆ ಗುರುತಿಸಿಕೊಂಡ್ರು. ಅವರು ಬಿಜೆಪಿಯನ್ನ ಬೆಂಬಲಿಸಿದ್ದಾರೆ. பெருமையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களே உங்களை சேரும் என்பார். அமைதியாக ஒரு புரட்சியை, ஒரு வெற்றியை நிலைநாட்டி இருக்கிறார். விஜய் என்றாலே விக்டரி, வெற்றியை தவிர ஏதுமில்லை. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களால் இன்று இந்த மாமன்றத்தில் முன்மொழியப்பட்ட நம்பிக்கை கோரும் தீர்மானம் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது. இதற்கு காரணம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீது வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளிவிட்டு தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் இறைவன். தடைகள் வெற்றியின் புதையல், தடங்கள் வெற்றியின் தடங்கள் என்பதை மனதில் நிறுத்தி தடை கற்களை படிக்கற்களாக்கி, துன்பங்களை தூள் தூளாக்கி, சோதனைகளை சாதனைகளாக்கி பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர் நம்பிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது ஒரு செயலை செய்யும் முன் இது கடினமானது என்று மலைக்க கூடாது. கடினமான செயலையும் முடிக்க முயற்சி செய்து அதில் வெற்றி காண்பதுதான் பெருமை. திருவள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப எதை கண்டும் மலைக்காமல் பிறரை மலைக்க வைத்திருக்கிறார் மாண்பு. ಮುಂದಿನ 6 ತಿಂಗಳು ತಮಿಳುನಾಡಿನ ವಿಜಯ್ ಸರ್ಕಾರ ಸೇಫ್. ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ವಿಶ್ವಾಸ ಮತ ಸಾಬೀತು ಮಾಡಿದ್ದಾರೆ ಜೋಸೆಫ್ ವಿಜಯ್. ಇನ್ನು 6 ತಿಂಗಳ ಕಾಲ ವಿಪಕ್ಷಗಳು ಬಯಸಿದ್ರೂ ಕೂಡ ಅವಿಶ್ವಾಸ ನಿರ್ಣಯ ಮೂವ್ ಮಾಡೋದಕ್ಕೂ ಕೂಡ ಆಗಲ್ಲ. ಸೊ ಅಲ್ಲಿಗೆ ವಿಜಯ್ ಅವರ ಪಾಲಿಗಿದ್ದಂತ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ನಿವಾರಣೆಯಾಗಿದೆ. ಅಗ್ನಿ ಪರೀಕ್ಷೆಯನ್ನ ಗೆದ್ದಿದ್ದಾರೆ ಜೋಸೆಫ್ ವಿಜಯ್. ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ಪ್ರಮಾಣ ವಚನ ಸ್ವೀಕರಿಸಿದ ನಂತರ ನಂಬರ್ಸ್ ಗೇಮ್ನ ಬಗ್ಗೆ ಕುತೂಹಲ ಇತ್ತು. ಯಾರ್ಯಾರು ಬೆಂಬಲಿಸ್ತಾರೆ, ಎಲ್ಲವೂ ವಿಜಯ್ ಅಂದುಕೊಂಡ ರೀತಿಯಲ್ಲೇ ಆಗಿದೆ. ವಿಜಯ್ ಬಹುಮತ ಸಾಬೀತು ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಯಶಸ್ವಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಅಣ್ಣಾ ಡಿಎಂಕೆ ಪಕ್ಷದ ಭವಿಷ್ಯ ಈ ಬಹುಮತ ಸಾಬೀತು ಮಾಡೋ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಭವಿಷ್ಯವೂ ಕೂಡ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. ಆ ಪಕ್ಷ 2 ಹೋಳಾಗೋದನ್ನ ಯಾರಿಗೂ ತಡೆಯೋದಕ್ಕಾಗಲ್ಲ ಅನ್ನೋ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದು ತಲುಪಿದೆ. ವಿಜಯ್ಗೆ ಅನಿರೀಕ್ಷಿತ ಬೆಂಬಲ ಅಣ್ಣಾ ಡಿಎಂಕೆಯಿಂದ. ಮೊನ್ನೆ ಒದ್ದಾಟ ಏನು ಮಾಡಿದ್ರು, ರಾಜ್ಯಪಾಲರನ್ನ 3 ಬಾರಿ ಭೇಟಿಯಾಗಿ. ಈಗ ಬಹುಮತ ಸಾಬೀತಿನ ಸಂದರ್ಭ ಯಾವ ಒದ್ದಾಟವೂ ಇಲ್ಲ. உயிரோடு வாழ்வது மட்டும் முக்கியமல்ல, உயர்வோடு வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி
இவரை போல் யார் என்று நாடு போற்றும் நல்லவராக நல்லாட்சி தருவார் என்கிற நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து அவருடைய ஆளுமை, அவருடைய திறமை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும். இந்த நல்ல தருணத்தில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் நம்பிக்கை தீர்மானத்தில் மக்களுக்கான இந்த ஆட்சியை, மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த அணியும் இல்லாமல் தனி அணியாக, தனி சிறப்புமிக்க அணியாக, மக்கள் அணியாக, மக்களை விரும்பும் அணியாக, மக்கள் விரும்பும் அணியாக களம் காண்டோம். 1967 and 1977 தேர்தல்கள் வாயிலாக அமைந்த சாமானியர்களின் அரசை போலவே 2026 சட்டமன்ற தேர்தல் வாயிலாக தமிழக வெற்றிக் கழகமும் சாமானியர்களின் அரசையே அமைக்கும் என்று மக்களிடம் தீர்மானமாக கூறினோம். மக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது. விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. ஒரு விரல் புரட்சி விசில் புரட்சியானது. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள்ளேயே மிக மிக சிறிய அளவில், ஒரு நூல் இழைவில் தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது. அதனால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான். அது மட்டுமல்ல, பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் என அனைத்து மக்களுக்குமாக அமைந்த அரசுதான் இந்த அரசு. அந்த நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்பட்டதால் தான் இந்த நம்பிக்கை தீர்மானத்தில் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மாமன்றத்தில் நமது அரசு சார்பாக சில உத்தரவாதங்களை நான் தர வேண்டும் என்று விரும்புகிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களான தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்க வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் வழிகாட்டுதலுடன் இந்த மக்கள் அரசு மனசாட்சி உள்ள மக்களாட்சியை தரும் என்று உறுதி அளிக்கிறேன். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்புடன், உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. நம்முடைய இந்த ஆழமான நம்பிக்கையை மனதார நம்பி வாக்களித்த அனைத்து இயக்கங்களின் தலைவர்களுக்கும், அந்த இயக்கங்களை சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே, இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது. இது எல்லோருக்குமான அரசு. இது சாமானியர்களுக்கான அரசு. இது சாதி மத எல்லைகளை கடந்த அரசு. இது பாகுபாடு காட்டாத அரசு. இது பண்பாடு காக்கும் அரசு. இது பண்பட்ட அரசு. அரசியல் காரணங்களுக்காக யாரையும் ಇದು ಏಷ್ಯಾನೆಟ್ ನ್ಯೂಸ್ ನೆಟ್ವರ್ಕ್ ಪ್ರಸ್ತುತಿ.